புல்லரித்தல் என்பது மனசுக்குள்ளே ஏற்படுற ஒரு உணர்வு. ஏதோ ஒன்று நடக்குது, நான் ஏதோ ஒன்று சரின்னோ தப்புன்னோ உணர்றேன், அப்போ உள்ள ஏதோ ஒன்று நடக்குது. இதெல்லாம் தாண்டி வெளியே வந்துருங்கட்டாங்க. எப்போவுமே உங்கள் கண்கள் ஈரமாக இருக்கும். எப்போவுமே என் கண்களை நீங்கள் கவனிக்கலாம், இறக்கமாகவே இருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு போதை இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய போதை ஒன்று கச்சிரும். கடவுள் புரிஞ்சிச்சுன்னா போதை கச்சிரும். இந்த புல்லரித்திலேருந்து வெளியே வந்திருப்பீங்க. நெத்தி திரிக்கித்து, உச்சியெல்லாம் துடித்து, 1000 தாமரை மலர்த்து, இதெல்லாம் மறந்துடும். அதுவும் அப்படியே சாதாரணமாக இருப்பேன். செம்ம போதையில் இருப்பீங்க. எங்கே இல்லை கடவுள், எதில் இல்லை கடவுள் அப்படின்னு ஆகிட்டீங்க. எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிலாம் இருக்கும். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிற இடம் ஒன்று இருக்குதுல்ல. இப்போ பேசுகிறதில்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த புல்லரித்தெல்லாம் போயிடும். புல்லரித்தல் ஒன்றும் தப்பு இல்லை, என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் ரெகக்னைஸும் பண்ணுங்கள். அழும்போது அழுதுருங்க, அப்புறமா தூக்கி போய் போச்சுருங்க. அப்பா செத்துட்டாருன்னு அழாமல் இருந்துட போகிறீங்க. ஏன்னா திரும்பி வரமாட்டார் சார், நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு புரியுது, அதனால் அழ வரலன்னு சொல்லாதீங்க. பொய்யது, அழ வந்தால் என்ன பண்ணுங்க. ஆனால் அழுதுன்னு என்ன பண்ணுங்க, பணத்தை தூக்குங்க. என்ன பண்ண முடியாது, நாற்ற வச்சிரும். புரியுதா? அழுதுனே என்ன பண்ணுங்க, பொத்தி போய் புல்லரிச்சினே சரியாக புரிஞ்சுங்கன்றேன் நான். புல்லரிச்சினே என்ன பண்ணுங்க, புல்லரி இதுன்ட்டு அதே பண்ணுக்காதீங்க. புல்லரி இதுன்ட்டு அதுமா போட்டு எப்போ பார்த்தாலும் இதே போட்டு கண்ணீழந்த மனிதர் முன்னே ஓவியம் வச்சா உன்னை பார்க்கறதுக்கு ஆளுகிறாங்க, என்னை பார்க்கறதுக்கு ஆளுகிறாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளுகிறாங்க. என்னை கூட இருக்கிறவங்கன்னா அந்த நேரத்தில் புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்து. எனக்கு நெருக்கமானவங்க என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அது அவங்க இப்போ எதிர் வீட்டுக்காரன் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அது அவர் பிரச்சனை. ஏன்னா இல்லை, அவருக்கு தேவைப்படல. ஏதோ ஒரு நாட்டிலேருந்து என்னை புரிஞ்சுன்னு வராருனாக்கா அவருக்கு தேவைப்படுது. அப்படி தானே? வேற்று கிரகத்துலேருந்தெல்லாம் கூட வந்துக்கிறாங்க. நீங்கள் போனீங்கன்னா, திருவானைக்கால போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அவங்களுக்குன்னே ஒரு தனியாக, ஏலியனுக்குன்னே தனியாக ஒரு கோபுரமே கட்டி வச்சுக்கிறாங்க. அவங்க வந்து பேஷிப்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. வேற்று கிரகத்துலேருந்து ஒரு மனுஷனை தேடி வந்துக்கிறாங்க. எத்தனை பேர் பக்கத்து வீட்டிலேருந்து போயிருப்பாங்க அவரை பார்க்கறதுக்கு? அதெல்லாம் இல்லை. இப்போ தேவையானது தான், தேவையானவங்களுக்கு தான் நடக்கும். புல்லரிக்குதுன்ட்டு நின்றாதீங்க. புல்லரிக்குது, மெய்சி இருக்குது, மேனிசி இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுறாதீங்க. இதைத்தான் உங்கள் மத நம்பிக்கைன்னு சொல்லி ஏமாத்திங்கிறாங்க. அதைத்தான் உங்கள் முட்டாள்தனம். எமோஷ்னலாக நீங்கள் என்ன ஆகிட்டுக்கிறீங்க, ஏதோ பைத்தியம் ஆகிட்டுக்கிறீங்க. ஜாதிப்பற்று வானம், மொழிப்பற்று வானவே வானம், மதப்பற்று வானவே வானம், இதெல்லாம் வானம். எல்லாரும் மனிதர்கள். என்ன இங்கே எல்லாரும் யாருக்கு எதுக்காக தான் வந்துக்கிறான்? எல்லாருக்கும் ஒரே காற்று தான். விட்டுருங்க. நாய் பூனை சிங்கலாத்து கூட என்னத்தான் சேம் தான், ஒரே காற்று தான். சிறுநாயின் மீது படும் சூரியனும் ஒன்று தான், ராஜா மேலே படுகின்ற சூரியனும் ஒன்று தான். ராஜாவுக்கும் நாய்க்கும் என்ன தான்? ஏதோ ஒரு அணத்தின் இருக்கிற ஒரு குஷ்டரோகம் பிடிச்சிட்ட ஒரு மனிதர் இதே காற்று தான் சுவாசிக்கிறார். வேறொரு காத்தா என்ன அவருக்கு? இல்லை. எல்லாரும் சகஜீவிதர்கள், எல்லாம் மனிதர்கள் வாழ வந்துக்கிறாங்க. அவங்க வாழட்டும், நம்ம வாழட்டும்.